எதையுமே படிக்காமல் அரைகுறையாக படித்துவிட்டு அல்லது படித்திருந்தாலும் தனக்கு தேவையான பிரித்து வெளியிடுகிற இரட்டடிப்பு செய்கிற ஒரு காரியத்தை தான் ஆர்.என். ரவி அவர்கள் செய்திருக்கிறார். நியூயார்க் ஹெரால்ட் டெய்லி ட்ரிபியூன் என்கிற ஒரு பத்திரிகையில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகளை தோழர் மார்க்ஸ் அவர்கள் எழுதினார்கள். இந்தியாவை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் தனியாக தொகுக்கப்பட்டு நூலாக வந்திருக்கிறது. பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை அரசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தோழர் மார்க்ஸ் அவர்கள் அந்த கட்டுரைகளிலே பயன்படுத்துகிறார். இதைவிட வன்மையாக அழுத்தமாக ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவில் ரயில்வேயை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான். இந்தியாவில் தந்தியை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான். நீராவி எந்திரத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான். இது பூரா எதுக்காக கொண்டு வந்தான்? நம்ம ஊர்ல ரயில் ஒண்ணா மக்களுக்கு நல்லது நான் கொண்டு வந்தான். பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சுயநலனுக்காக கொண்டு வரப்பட்டதே தவிர அவன் எதுக்காக கொண்டு வந்தான் ரயில? இந்தியா முழுவதும் சேகரிக்கப்படக்கூடிய பருத்திகளை, இந்தியா முழுவதும் சேகரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை லண்டனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவனுக்கு ரயில் தேவைப்பட்டது. இந்தியா முழுவதும் எங்கே கலகம் நடந்தாலும் ராணுவத்தினரை விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவனுக்கு ரயில் சேவை தேவைப்பட்டது. ரயில் சேவை வருவதன் மூலமாக, தந்தி சேவையும் வருவதன் மூலமாக தகவல் தொடர்பை விரைவாக கொண்டு போய் சேர்க்க முடியும். கலகம் நடந்தால் ஒரு வாரம் கழிச்சு படைகள் போய் கொண்டிருப்பதற்கு பதிலாக தந்தியின் மூலமாக செய்தி கிடைத்த சில மணி நேரங்களில் ரயில்வே மூலமாக படைகளை அனுப்ப முடியும். நீராவி என்ஜினை பயன்படுத்தி கப்பலை இயக்கியதன் மூலமாக வருடக்கணக்காக பயணித்துக் கொண்டிருந்த பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பயண நேரம் என்பது 8 நாட்களில் லண்டனை சென்று அடைய முடியும் என்கிற அளவுக்கு நீராவி என்பது பயன்படுத்தப்பட்டது. நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது மக்களுக்கும் பயன்பட்டது. ஆகவே அந்த வகையில் தான் இதன் மூலமாக ஒரு புதிய தொழிலாளி வர்க்கம் என்பது உருவானது. அப்படித்தான் அந்த கட்டுரையை முடிக்கிறார். ரயில்வேயில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி வர்க்கம், கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளி வர்க்கமாக, தந்தி சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு புதிய தொழிலாளி வர்க்கத்தை தன்னை அறியாமலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் கட்டுரையுடைய மிக அடிப்படையான ஒரு அம்சம். ஆனா ஆளுநர் ரவி என்ன பண்றாரு? இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரயில் வந்தது, இது வந்தது, இதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரு. இதன் மூலமாக என்ன நடந்தது?